ஹலோ! ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம். எனது ஓய்வு நேரத்தில் திரும்பி வந்து அவருடன் ஒரு மாதம் செலவிட முடிவு செய்கிறேன். பார்சி புனித மனிதரின் நாடகத் தன்மை மற்றும் அவரது பணியின் அற்புதமான தன்மை இருந்த போதிலும் முழு விஷயத்தையும் திறந்த மனதுடன் விசாரிக்க முடிவு செய்கிறேன். பம்பாயில் நகர வாழ்க்கையில் பரபரப்பிற்கு ஒரு சுருக்கமான திருப்புதல். பின்னர் நான் பூனாவிற்கு சென்றேன். இந்த புராதன நிலத்தை சுற்றி எனது அலைச்சல் ஆரம்பமாக உள்ளது. முகமதின் புனித பெண்மணியின் திடீர் தலையீடு மெஹர் பாபாவை அவரது வினோதமான தொடுகோட்டில் இருந்து தூண்டியது. என் ஆர்வத்தில் அது ஈடுபடுகிறது. நான் அவளை ஒரு சிறிய நிச்சயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்கிறேன். நான் ஏற்கனவே பம்பாயில் அவரை பற்றி சில பூர்வாங்க விசாரணைகள் செய்திருக்கிறேன். அங்கு 50 ஆண்டுகளாக அவளை அறிந்த முன்னாள் நீதிபதி கண்டலவல்லாவிடம் இருந்து இதை தெரிந்து கொண்டேன். அவளுடைய வயது உண்மையில் 95 இருக்கும். மெஹரின் ஆதரவாளர்கள் 130 என்று எனக்கு தெரிவித்ததை நான் நினைவில் கொள்கிறேன். ஆனால் அவர்களின் உற்சாகத்தின் வெப்பத்திற்கு இந்த மிகைப்படுதலை நான் பெருந்தன்மையாக கூறுகிறேன். நீதிபதி தன் கதையை சுருக்கமாக சொல்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவிற்கும் இடையே உள்ள தெளிவற்ற பிரதேசமான பலூச்சிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அவள் சீக்கிரமே வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். நீண்ட மற்றும் சாகசமாக அலைந்து திரிந்த பிறகு இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் பூனாவிற்கு திரும்பி வந்தாள். அதன்பின் நகரத்தை விட்டு எங்கேயும் செல்லவில்லை. முதலில் அவள் ஒரு வேப்ப மரத்தின் கீழ் தனது வீட்டை உருவாக்கி கொண்டாள். அங்கு அவள் எல்லா பருவங்களிலும் இருந்தாள் என்று அங்குதான் இருப்பேன் என்றும் வலியுறுத்தினாள். இந்துக்கள் கூட அவளை மரியாதையுடன் கும்பிட்டார்கள், ஆசீர்வாதம் பெற்றார்கள், மரியாதையுடன் நடத்தினார்கள். புனிதத்தன்மை மற்றும் விசித்திரமான சக்திகளுக்கான அவரது புகழ் அருகிலுள்ள முகமதிய மக்கள் முழுவதும் பரவியது. சில முகமதியர்கள் அவளுக்காக மரத்தின் கீழ் ஒரு மர தங்குமிடம் கட்டினார்கள். ஏனெனில் அவள் சரியான வீட்டில் வசிக்க மறுத்துவிட்டாள். இது அவளுக்கு ஒரு வீட்டின் சாயலை கொடுக்கிறது மற்றும் மழைக்காலத்தின் சீர்குலைவுகளுக்கு எதிராக சில பாதுகாப்பையும் வழங்குகிறது. நீதிபதியின் தனிப்பட்ட கருத்தை நான் கேட்கிறேன். அவர் ஹஸ்ரத் பாபாஜான் ஒரு உண்மையான முகநூல் என்பதில் சந்தேகமில்லை என்றும் பதிலளித்தார். நீதிபதி ஒரு பார்சியாக இருப்பதால் அவருக்கு நன்கு தெரிந்த மெஹர் பாபாவை பற்றி நான் சில நியாயமான விசாரணைகளை செய்கிறேன். நான் கற்றுக்கொண்டது பார்சி மேசியாவுக்கு என்னை மிகவும் சாதகமாக மாற்ற வாய்ப்பில்லை. இப்போது மெஹரின் தூண்டுதலாக இருக்கும் உபாசனி மகராஜ் பற்றி நான் அவரிடம் இறுதியாக கேட்கிறேன். எனது தகவல் கொடுப்பவர் இந்த மற்றும் உலக விஷயங்களில் பரந்த அனுபவமுள்ள ஒரு புத்திசாலியான விவேகமுள்ள முதியவர். அவருடனான தனது சொந்த துரதிர்ஷ்டவசமான தொடர்பை பற்றி ஒரு நீண்ட கணக்கிற்குள் நுழைகிறார். நான் 2 நிகழ்வுகளை தருகிறேன். உபாசனி பயங்கரமான தவறுகளை செய்துள்ளார். அவர் ஒருமுறை அவர் தங்கியிருந்த பெனாரஸ் நகருக்கு செல்லும்படி என்னை தூண்டினார். சிறிது காலத்திற்கு பிறகு எனது மரணத்தின் முன்னறிவிப்பு எனக்கு கிடைத்தது. என் குடும்பம் வசிக்கும் பூனாவிற்கு நான் திரும்ப விரும்பினேன். உபாசனி எல்லாமே சரியாகிவிடும் என்று திரும்ப திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்லி என்னை போக விடாமல் தடுத்துவிட்டார். 2 நாட்களுக்குப் பிறகு என் மகனின் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று எனக்கு ஒரு தந்தி வந்தது. ஒரு சில நிமிடங்களிலே அது இறந்துவிட்டதாகவும் தந்தியில் இருந்தது. அடுத்த நிகழ்வு பாம்பே ஸ்டாக்
எக்ஸ்சேஞ்சிற்கு செல்ல நினைத்த என் மருமகனிடம் இந்த ஆலோசனையின்படி செயல்படுவது அவருக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் என்று அவர் கூறினார். அவர் பரிமாற்றத்தில் இறங்கினார். கிட்டத்தட்ட நாசமாகி விட்டார். நீதிபதி கண்டலவல்லா தனது பார்வையின் சுதந்திரத்தால் என்னை கவர்ந்தார். மெஹர் பாபா என்னை இந்த யுகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக ஆளுமைகளில் ஒருவர் என்று விவரித்த உபாசனி மகாராஜாவை அவர் நிராகரிக்கிறார். இருப்பினும் மெஹர் தன்னை நேர்மையானவர் மற்றும் உண்மையில் ஒப்புக்கொள்ள தயங்கவில்லை. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரமல் ராமா பூ போட்டு